குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறை குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறை குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. பங்கு பொறுப்பேற்பு மற்றும் ஒப்புவிப்பு நிகழ்வுகள் ஆவண சடங்கு முறை. அன்பார்ந்த இறை மக்களே, விண்ணகமும் மன்னகமும் இணைகின்ற ஒரு அற்புதமான திருநாள் நிகழ்வுதான் நற்கருணை வழிபாடு திருப்பலி.
இறைவன் மனிதனோடு இறைத்தன்மையை அப்பரசவ வடிவிலே கலந்துறவாடும் இனிமையான நேரம்தான் திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் நேரம். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் திருவருட்சாதன நிகழ்வுகளிலே தவறாமல் பங்கெடுத்து, முக்கியமாக திருப்பலியிலே தினந்தோறும் பங்கெடுத்து பயனடைய பங்கு தளங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. திருப்பலிதான் கத்தோலிக்க திரு அவையின் சிகரமும் முழுமையும் நிறைவுமாக இருக்கின்றது. நம் மீட்பர் தமது ராவுணவு பந்தியில் நற்கருணை பலியை அருள் அடையாளமாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அன்பின் பிணைப்பாகவும் தமது இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் நினைவாக ஏற்படுத்தினார். திருப்பலியில் பங்கேற்று கிறிஸ்துவை திவ்ய நற்கருணை வடிவிலே உண்டு அகம் அருளால் நிரப்பப்பட்டு படைப்பை மாட்சிமடையவும் களங்கமற்ற பலிப்பொருளாக தலத்திரு அவை மாறி நாளுக்கு நாள் கிறிஸ்துவை இணைப்பாளராய் கொண்டு ஒருமைப்பாட்டின் நிறைவை நோக்கி பயணிக்க வாய்க்காலாய் ஒரு பங்கு திகழ்கின்றது. இத்தனை ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்காக அயராது உழைத்த எல்லா அருள் பணியாளர்களுக்காகவும் பங்கின் முதல் பங்கு தந்தையாக கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றிய அருட்பணி டெனிக்குரியன் அவர்களுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து மன்றாடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட இருக்கின்ற நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதிக்காகவும் புதிதாக பொறுப்பேற்கவிருக்கும் அருட்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசுவுக்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இப்பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் இங்கு வந்து செல்லும் அனைவரும் இறைவனின் ஆசியை நிறைவாக பெற்று செல்ல இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் பாத்திமா அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். மே மாதம் என்றாலே மாதாவின் மாதம், மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். மாதா காட்சி கொடுத்த பொழுது சொன்ன வார்த்தைகள் நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். பாவ பரிகாரம் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், மனமாற வேண்டும், ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்ற அழைப்பை தந்தார். ஏனென்றால்
இந்த உலகத்தில் பாவமானது பெருகிக் கொண்டிருக்கின்றது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு விரிசலாகி கொண்டிருக்கின்றது. பகைமையானது தாண்டோண்டி நடக்கின்றது என்பதை அறிந்த அன்னையானவள் நாம் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட அழைப்பு விட்டார். இதோ இன்றைய நாளிலே நமது சுள்ளாடி பங்குக்கு பாத்திமா அன்னை ஆலயத்திற்கு கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்த முதல் பங்கு தந்தையாக சிறப்பாக பணிபுரிந்த அருள் தந்தை டென்னிக்குரியன் அவர்கள் இடம் மாற்றம் பெற்றிருக்கின்றார். இவர் செய்த பணிக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவர் மூலியமாக அநேக ஆன்மீக காரியங்களை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். சுள்ளோடி பங்கு ஒரு மாதிரியான பங்கு, ஒரு முன்மாதிரியான பங்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் நாம் அனைவரும் வளர்ந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் அருள் பணி டென்னிக்குரியன். இன்றைய நாளிலே அவருக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் பணிக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே போல புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் அருள் பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்கள் அனுபவம் பெற்றவராக இருக்கின்றார். ஏற்கனவே நமது பகுதியில் அநேக பங்குகளில் பணிபுரிந்தவராக இருக்கின்றார். சுள்ளோடியும் ஒரு சில மாதங்கள் பணிபுரிந்திருக்கின்றார். மக்கள் இவரை பற்றி நன்றாக தெரியும், இவருக்கும் மக்களை பற்றி நன்றாக தெரியும். அவ்வாறாக இருக்கும்போது இந்த புதிய பொறுப்பானது, புதிய பணியானது சிறந்தோங்க இவருக்காக மன்றாடுவோம். இவர் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி காண வேண்டும், உடலுள்ள சுகத்தை தர வேண்டும் என்று பாத்திமா அன்னையின் வழியாக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மரணங்களை தகுதியோடு கொண்டாட நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில்லை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவுமையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத வீரரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே,
இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே இறைவன் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சிமையின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளிருந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இன்று இமையாதவை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமிற்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையர் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவிற்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்ற பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இன சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலகமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். அவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். அவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்று எமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைத்தவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது.
வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வேணும் என்னை பிரியா காக்கும் நல்லேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா, நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே எழுந்து வாருமையா, குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவர் உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளின் மீது விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவிழிபாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுள் மாட்சி விளங்கிற்று. விலையுறந்த கற்கள் போன்றும் படிக கற்கள் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வறையில் பெருக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, மேற்கே 3, தெற்கே 3ஆக அவை அமைத்திருந்தன. நகரின் மதில் 12 அறைகளை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டு இருந்தன. நகருக்குள் கோவிலை காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 23 29 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு குழந்தைகளே, பாஸ்கா காலத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கின்றோம். இது பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. வருகின்ற நாட்களில் விண்ணேற்பு பெருவிழா, அதைத் தொடர்ந்து பெந்தகோஸ்தே நாள். இன்றைய நற்செய்தியை பார்த்தோமே என்றால், வருகின்ற திருநாட்களை எவ்வாறாக சிறப்புற கொண்டாட முடியும், அந்த பலன்களை எவ்வாறு பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்டி, நாம் அனைவரும் தயாரிப்புடனும் விழிப்புடனும் இருந்து இந்த திருநாட்களை சிறப்பாக கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியின் மூலமாகவும் முதல் வாசகத்தின் மூலமாகவும் 2 முக்கிய பரிசுகளை கடவுள் நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த 2 பரிசுகளையும் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதிப்பூசலின் வழியாகவும் நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த 2 பரிசு கடவுள் கொடுத்த கொடை எது என்று பார்த்தோமே என்றால், ஒன்று தூய ஆவியானவர், 2வது அமைதி. முதலாவதாக பார்த்தோமே என்றால், தூய ஆவியானவரின் கொடையையும் பலனையும் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம்.
தூய ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது அவர் துணையாளராக இருப்பார், உங்கள் அனைவரையும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பார், நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை மற்றும் அருளை கொடுக்கக்கூடியவர் தூய ஆவியானவர் என்பதை நாம் அனைவரும் உணர முடிகின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் தூய ஆவியானவர் நம்மில் குடிக்கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் நிறைவான முழுமையான வாழ்வை வாழ முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. தூய ஆவியானவரின் கொடையும் பலனையும் பெற முடியவில்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்வு நாம் அனைவரும் வாழ முடியாது. தாண்டோண்டித்தனமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருபவராக இருக்கின்றார். எவ்வாறாக நமது சிறு குழந்தைகள் பள்ளிக்கு சென்று ஒவ்வொரு வகுப்பிலும் கற்றுக்கொள்கின்றார்களோ, வாசிக்க படிக்க கற்றுக்கொள்கின்றார்கள், எழுத்துக்களை அறிந்து கொள்கின்றார்கள், தெரிந்து கொள்கின்றார்கள், அவ்வாறாகவே தூய ஆவியானவரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தூய ஆவியானவர் நம் அனைவருக்கும் கற்றுத்தருகின்றார். எதற்காக கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோமே என்றால், நாம் அனைவரும் அந்த கடவுளுக்கு சொந்தமானவர் என்பதை கற்றுத்தருகின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் வாசகங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, நம் ஆழத்தில் பதித்து வைக்கும் பொழுது அந்த இறை உணவானது, இறை அனுபவமானது நாம் அனைவரிலும் பொங்கி வழிகின்றது. அனுபவத்தை நாம் அனைவரும் பெறுகின்றோம். இந்த தூய ஆவியானவரின் தூண்டுதலால் நாம் அனைவரும் வாழ்ந்தோமே என்றால் நாம் அனைவரும் அந்த விண்ணக வாழ்வை அடைய முடியும், கடவுளை முகமுகமாக தரிசிக்க முடியும் என்ற வாக்குறுதியும் தூய ஆவியானவர் நமக்கு தருகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரை கொடுத்த கடவுள், நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள், நம் அனைவருக்கும் துணையாளராக இருக்கக்கூடிய கடவுள் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். பல சமயங்களில் நாம் அனைவரும் தூய ஆவியானவரின் பிரசன்னத்தையும் பலன்களையும் அறியாமல் வாழும் பொழுது தவறிவிடுகின்றோம், பாவங்களை செய்கின்றோம், சாத்தானவன் சோதித்து பாவத்தில் விழ செய்கின்றான். அவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்றால் தூய ஆவியானவரின் துறை, தூய ஆவியானவரின் அருள் கொடை, தூய ஆவியானவரின் வழிநடத்தல், தூய ஆவியாரின் உடனிருப்பு நாம் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவரின் கொடையும் அருளையும் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசலின் வழியாகவும் பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுள் கொடுத்த இரண்டாவது கொடை, மிகப்பெரிய கொடை, உன்னதமான பரிசு என்றால் அமைதி. எதற்காக நாம் அனைவருக்கும் அமைதி தேவை? இந்த போராடக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும், சஞ்சலத்தால் வாழக்கூடிய நாம் அனைவரும், கலாச்சாரத்தினால் மூழ்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் துன்பத்திலும் துயரத்திலும் வாழக்கூடிய நாம் அனைவரும் அமைதி மிகவும் தேவைப்படுகின்றது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல, மாறாக கடவுள் கொடுக்கும் அமைதியானது உன்னதமானது, மேன்மையானது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடிகின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கு பிளவு இருக்கின்றதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. எங்கு சச்சரவு இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. எங்கு வேறுபட்ட கருத்து இருக்கின்றதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. மாறாக ஒற்றுமையாக இருக்கும் பொழுது மட்டுமே அங்கு அமைதி நிலவுகின்றது. அமைதியின் மூலமாக மற்றவர்களையும் அமைதி ஏற்படுத்த முடியும், சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மழை பொழிவிலே நாம் அனைவரும் வாசிக்கின்றோம்.
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இந்த அமைதிக்கும் நீதிக்கும் ஒரு உறவு இருக்கின்றது. ஏனென்றால் விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், போன்ற சூசியப்பரை நீதிமானாக கருதப்படுவது காரணம் என்ன என்று பார்த்தோமே என்றால், அவர் உண்மையுள்ளவராக வாழ்ந்தார். உண்மை என்று சொல்லும் பொழுது கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செசாருக்குரியதை செசாருக்கும் கொடுப்பது தான் உண்மையான வாழ்வு, நீதியான வாழ்வு என்பதை சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதலால் தான் கானாவூர் திருமணத்திலே பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அங்கிருக்கும் மக்களை பார்த்து சொல்வது, இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இயேசுவின் மூலமாக நிறைவு இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது, அங்கு நீதி இருக்கிறது என்பதை நன்கு அன்னை கன்னிமரியாள் அறிந்திருந்தாள். ஆதலால் தான் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளருக்கு கற்பித்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் இரண்டு உண்மைகளை கொடைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியாக உன்னதமான வாழ்வை வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. புனித பவுலடிகளாரும் பர்னபாவும் எவ்வாறாக அருள் பொழிவை பெற்று தூய ஆவியானவரின் கொடையை பெற்று நற்செய்தி அறிவித்தார்கள் என்பதற்கு சிறந்த சாட்சியாக விளங்குகிறது இன்றைய முதல் வாசகமானது. முதல் வாசகத்தில் என்ன பார்க்கின்றோம்? தூய ஆவியானவரின் கொடையை பெற்ற இந்த திருத்தூதர்கள் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை பரப்புவதிலும் மக்களை ஆண்டவரிடம் அழைத்து வருவதிலும் இவருடைய பணியானது நிறைவு செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் இருவரும் தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கும் தூய ஆவியானவரின் துணை கொண்டு வாழ்ந்ததால் தான் நற்செய்தியை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், அறிவித்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த இரண்டாம் வாசகத்திலே பார்த்தோமே என்றால் திருவெளிப்பாட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே பார்த்தோமே என்றால் புதிய வானகமும் புதிய வையகமும் புதிய எருசலேம் என்று குறிப்பிடப்படுகின்றது. புதிய வாழ்வு கடவுளிடம் மட்டுமே இருக்கின்றது. புதிய வாழ்வு ஆண்டவரோடு ஐக்கியமாக்கக்கூடிய வாழ்வு, புதிய வாழ்வு பாவமில்லாமல் வாழ்வு, புதிய வாழ்வு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வாழ்வு, புதிய வாழ்வு கடவுளின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாழ்வு. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இந்த இரண்டு கொடைகளையும் பெற்றவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதிமான்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாக வாழ அழைக்கப்படும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள், பிளவுகள் இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம். இவையெல்லாம் மறந்து ஆண்டவரோடு ஐக்கியமாகுவதே, ஆண்டவர் கொடுத்த கொடைக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வதே நமது வாழ்வின் தனி சிறப்பாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம், தூய ஆவியின் கொடைகளையும் பலன்களையும் அனுபவிப்போம். அதே போல தூய ஆவியானவரின் வழியாக அந்த அமைதியான வாழ்வு, சாட்சிய வாழ்வு, உன்னதமான வாழ்வு வாழ இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். ஆமீன். புதிய பங்கு பொறுப்பேற்பு மற்றும் ஒப்புவிப்பின் நிகழ்வுகள். அப்போஸ்தல பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் சட்டப்படி பங்கின் அருள் பணியாளரையும் அறிவித்துவிட்டார். இப்பொழுது சடங்கு முறைப்படி பங்கு பொறுப்பேற்பு மற்றும் ஒப்புவிப்பு நிகழ்வுகள் நிகழ்கின்றது. பங்கு பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருள் பணியாளர் கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு நம்பிக்கையின் அறிக்கையை விவிலியத்தின் மீது கரங்களை வைத்து அறிக்கையிடும்படி அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார். இந்த நம்பிக்கை அறிக்கையில்தான் திரு அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையாளர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருள் பணியாளர் அறிக்கையிடும் பொழுது நாமும் நம்முடைய நம்பிக்கையை மௌனமாக புதுப்பித்துக் கொள்வோம். அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகிய நான் பாத்திமா அன்னை ஆலயம், சுல்வாடி நகரின்
பணிப்பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருள் பணியாளர் கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியை செய்வதில் உங்களுக்கு இருக்கும் திடநிலனை மற்றும் நம்பிக்கையை திருவிவிலியத்தின் மீது கரங்களை வைத்து விரிவான நம்பிக்கை அறிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுங்கள். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்தே பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிலிருந்து உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போன்சியஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிரமாணிக்கத்தின் வாக்குறுதி திரு அவையில் மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது. இந்த உலகிலே சமுதாய பணிப்பொறுப்பை ஏற்கவிருப்பவர் பதவி பிரமாணம் செய்வது வழி வழியாக வந்த இன்று அமையாத வழக்கமாக இருக்கின்றது. பிரமாணிக்கத்தின் வாக்குறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்று மனு குலத்திற்கு வெளிப்படுத்தியவர் இறைவனாகவே இருக்கின்றார். ஏவாளின் வழியாக இந்த மனித குலம் வீழ்ச்சியுற்ற போது மீண்டும் ஒரு புதிய ஏவாள் வழியாக மனு குலம் ஆட்சியுறும் என்பதை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை மிதிப்பாள். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகளை பெற்றெடுப்பாள். அவர் உலகத்தை மீட்பார் என்பதை போன்ற பல பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை இறைவன் வெளிப்படுத்தி நிறைவேற்றி மனிதனும் மனுக்குல மேம்பாட்டிற்காக பிரமாணிக்கத்துடன் விளைக்க வேண்டும் என்று பணிக்கின்றார். இயேசு கிறிஸ்து ராவுணவு பந்தியிலே தனது உடலையும் இரத்தத்தையும் உடன்படிக்கையின் நினைவாக செய்ய வேண்டும். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற பிரமாணிக்கத்தின் வாக்குறுதியை இன்றும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். மனிதனும் பிரமாணத்துடன் வாழ வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். எல்லா அருட்சாதனங்களும் இந்த அடிப்படை கூற்றில்தான் நிறைவேறுகின்றது. திருமண வயதிற்கு வந்த ஒரு ஆணும் பெண்ணும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருக்கின்றேன் என்று இருவரும் பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை அறிக்கையிட்டவுடன் திருமணம் நிறைவேறுகின்றது. இந்நிகழ்வுகள் பிரமாணிக்கத்தின் மேன்மைக்கு சான்று பகர்கின்றன. சமூக மறுமலர்ச்சிக்காக, பன்முக பண்பாட்டு வளர்ச்சிக்காக, மனிதகுல மேம்பாட்டிற்காக, படைப்பிற்கே பணிபுரியும் கடமை
சமுதாய சேவை செய்பவர்களும் உண்டு. துரிதமாக செயல்படும் சேவை மனப்பக்குவம் உள்ள தலைவர்கள் இந்த உலகத்தின் எல்லா கூறுகளின் நன்னெறியில் பிரமாணிக்கமாக செயல்படுவது மிகவும் அவசியமாக ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது அருள் பணியாளர் அவர்கள் திரு அவையின் கருத்து ஒன்றிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பிரமாணிக்கமாக இருந்து பணியாற்றுவதற்காக வாக்களிக்கின்றனர். அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் அருள் பணியாளரை திரு விவிலியத்தின் மீது கரங்களை வைத்து பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அழைப்பு விடுக்கின்றார். மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகிய நான் அருள்பணி ஜோசப் பாக்கியராஜ் என் முன்னிலையிலும் 2 சாட்சிகளின் முன்னிலையிலும் இங்கு குழும்பியிருக்கும் திரு அவையின் முன்னிலையிலும் இந்த புதிய பணித்தளத்தின் பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருள்பணியாளர் கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு நீங்கள் ஏற்கவிருக்கும் பொறுப்பை பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்றுவதாக. திருவிவிலியத்தின் மீது உங்கள் கரங்களை வைத்து பிரமாணிக்கத்தின் வாக்கை அறிக்கையிடுங்கள். அருள்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு ஆகிய நான் மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலரின் பிரதிநிதி மதிப்புக்குரிய அருள் பணியாளர் ஜோசப் பாக்கியராஜ் அவர்களின் முன்னிலையிலும் இங்கு குழுமியிருக்கும் திரு அவையின் முன்னிலையிலும் பாத்திமா அன்னை ஆலயம் சுள்ளுவாடி பங்கின் அருள் பணியாளராக மைசூர் மறைமாவட்ட ஆயரின் ஆணை எண்ணின்படி பங்கு பொறுப்பை ஏற்கவிருக்கும் இவ்வேளையில் நான் என் சொல்லாலும் செயலாலும் கத்தோலிக்க திரு அவையின் ஒன்றிணைந்த கருத்து ஒற்றுமையை காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். மற்றும் உலகளாவிய வட்டார திரு அவையின் சட்டத்திற்கு உட்பட்டு எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை முழு விவேகத்துடனும் கவனத்துடனும் நிறைவேற்றுவேன் எனவும் திரு அவையின் பெயரால் எனக்கு வழங்கப்பட்டுள்ள இப்பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது திரு அவை போதிக்கும் கிறிஸ்துவின் நம்பிக்கையில் பிரமாணிக்கத்துடன் போதித்து அவைகளுக்கு எதிரான எல்லா போதனைகளையும் நிராகரிப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். உலகளாவிய திரு அவையின் பரவிருக்கும் தத்துவத்தையும் நான் அனுசரித்து அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து பாத்திமா அன்னை ஆலயம் சுள்ளுவாடி நம்பிக்கையாளர்களுக்கு கடைபிடிக்க ஊக்குவிப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். மேலும் திரு அவையின் அதிகாரமுள்ள போதகராக ஆசிரியராக ஆயர் போதிப்பதை திரு அவையின் மேற்பார்வையாளர் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். திரு அவையின் கருத்து ஒன்றிப்பிற்கும் அதன் ஒருமைப்பாட்டிற்கும் நான் மறை மாவட்ட ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் எனது உதவியை வழங்க இறைவன் எனக்கு துணை புரிவராக. நான் கரங்கள் வைத்திருக்கும் இந்த இறைவாக்கு எனக்கு ஆதாயமாய் இருப்பதாக. ஆமென். பங்கு பொறுப்பை ஒப்புவிக்கும் சடங்கு. கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையும் சிகரமும் எல்லா ஆசியும் நிறைந்த வற்றா ஊற்றாகிய நற்கரணை வழிபாடு நிகழ்வுகளிலும் திருவருட்சாதனங்களிலும் திருச்சட்டங்களிலும் நம்பிக்கையாளர்கள் தூரமின்றி சிரமமின்றி முழு பங்கேற்கும் நோக்குடன் பங்குகள் உருவெடுக்கின்றன. பங்கு நம்பிக்கையாளர்களின் ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கின்றது. மற்ற சமூகத்தினருக்கு தலத்திரு அவை முன்மாதிரியாக தாயாக ஊக்கமும் ஊட்டமும் அளிக்கும் கருவியாக விளங்குகின்றது. இந்த பங்கு தளத்தின் இன்றியமையாத தேவையை உணர்ந்த நமது ஆயர் அவர்கள் அருள் பணியாளரை நியமிக்கின்றார். பங்கு பொறுப்பை ஒப்படைக்கும் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது.
மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அருட்பணியாளர் பாக்கியராஜ் அவர்கள் முறைப்படி அருட்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்களை பாத்திமா அன்னை ஆலயம் சுல்வாடி நகரின் அருட்பணியாளராக ஏற்படுத்துகின்றார். மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் ஆண்டவரின் பெயராலே ஆமேன் என்ற வாக்குறுதி அறிக்கையிடுகின்றார். ஆண்டவரின் பெயராலே ஆமேன். உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் ஆட்சி பீட திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களின் பிரதிநிதியாகிய மதிப்புக்குரிய மேன்மைமிகு உயர் மறைமாவட்ட ஆயர் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பர்னார்ட் மோரஸ் அவர்களின் மைசூர் மறைமாவட்ட பிரதிநிதியாகிய நான் அருள்பணியாளர் ஜோசப் பாக்கியராஜ் என்னும் நான் ஆயரின் ஆணையின் அடிப்படையில் 25/5/2025 ஆகிய இன்று இங்கு குழுமி இருக்கின்ற பங்கு மக்களின் முன்னிலையில் கவனத்தோடும் பெருமிதத்தோடும் சடங்கு முறைப்படி அருள்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்களை பாத்திமா அன்னை ஆலயம் சுல்வாடி பங்கு அருள்பணியாளராக ஏற்படுத்தியுள்ளேன். இறைவனுக்கு நன்றி என்று அனைவரும் சொல்லவும். இறைவனுக்கு நன்றி. ஆவணங்களுக்கு கையொப்பம். பங்கு பொறுப்பேற்கும் ஆவணங்களுக்கும் நகல்களுக்கும் மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அருட்பணி பாகிராஜ் அவர்களும் பங்கு பொறுப்பேற்று கொண்ட அருட்பணியாளர் கிறிஸ்டோபர் கிளாரட் சேஸ் அவர்களும் பங்கின் முதல் பங்கு தந்தையாக கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றிய அருட்பணி டெனிக்குரியன் அவர்களும் இரு சாட்சிகளும் கையொப்பம் இடுகின்றனர். புதிய பங்கிற்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்புவித்தல். தற்போதைய பங்கு அருள்பணியாளர் அருட்பணி டெனிக்குரியன் அவர்கள் பாத்திமா அன்னை ஆலயம் சுல்வாடிக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அருட்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்களுக்கு ஒப்புவிக்கின்றார். சுல்வாடி பாத்திமா அன்னை இந்த பங்கின் பங்கு தந்தையாக இருந்த அருள்பணி டெனிக்குரியன் எனும் நான் இந்த நாளிலே 25/5/2025 இங்கே இருக்கும் அனைவரின் முன்னிலும் சாட்சிகள் முன்னிலும் இந்த பங்கின் அனைத்து பொறுப்புகளை புதிய பங்கு தந்தை அருள்பணி கிறிஸ்டோபர் கிளாரட் சேசு அவர்களுக்கு அப்போஸ்தலிக் பரிபாலகரின் ஆதேசத்தினால் ஆர்டர் நம்பர் MDF 95/2025 இன்று அனைத்தையும் நான் ஒப்படைக்கின்றேன். ஒரு பாட்டு பாடுறதுக்கு நான் சைன் வாங்கிக்கலாம். ஒரு பாட்டு இல்லையா? இல்லையா சார் நான் என்ன பாட்டு போடுவீங்க? நன்றி. போடுங்க சாமி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமால என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால இன்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே ஸ்துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே ஸ்துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால இன்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால இன்றும் பாடு. ஸ்துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே ஸ்துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைந்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம் விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் செவிசாய்த்தது போல நம்மளுடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட திருச்சமூகமாய் பின்தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உரைத்த இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவ வேண்டும் எனவும் மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என கூறிய இறைவா, தோல்வி, உடல்நலக் குறைவு, பண பற்றாக்குறை, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டும் என்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் ஆசீர் வழங்கும் தந்தையே, அருள் தந்தை ஃபாதர் டென்னிகுரின் அவர்கள் போகும் இடத்தில் பணி வாழ்வு சிறக்க வேண்டும் என்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனாம் எம் இறைவா, நமது பங்கின் பொறுப்பேற்று வந்திருக்கும் நமது புதிய பங்கு தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது மௌனமாக தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளை ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக, என்னை தருவேன் உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக.
ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கை பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கை பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக. அபிரகம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து தலங்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது பேரன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானைய சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உறுப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துணையின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் திறம் படைந்த தூதரணிகளும் முது மாற்றியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிற
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பெர்னார்ட் மோரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோறும் அனைவரோடும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகன் ஒளிநூலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித மரிய மக்தலேனம்மாள், புனித ஆரோக்கியநாதர், புனித வனத்து சின்னப்பர், புனித ரசல்லம்மா, புனித திருதூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகுந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நிலை அமைதியை கனிவுடன் அல்லவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற இந்த திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்து திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டுக்கு எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடுமேந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வும் இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வும் இல்லை என்னிலே. திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை வழங்குதல். திவ்ய நற்கருணை திருப்பேழையிலே இருப்பது இயேசு கிறிஸ்துவின் திரு உடல். திவ்ய நற்கருணை கத்தோலிக்க திரு அவையின் இதய துடிப்பு, எல்லா அருட்சாதனங்களின் ஊற்று, பாஸ்கா மறைப்பொருள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய விடுதலை பயணத்திலே பாலும் தேனும் பொழியும் நாட்டை நோக்கி
இறைவனுடைய திரு பேழையை சுமந்து சென்றார்கள். அந்த பேழையிலே 10 கட்டளைகளும் பாலை நிலத்திலே பசியார இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் பொழிந்த மன்னாவும் ஆரோனுடைய செங்கோலும் இருந்தன. இஸ்ரவேல் மக்கள் சென்ற இடமெல்லாம் அந்த பேழையை மிகவும் வணக்கத்துடன் எடுத்து சென்றனர். அழைத்த இறைவன் அவர்களோடு இருப்பதை உணர்ந்தனர். அதற்கு தூபம் காட்டி மகிழ்ந்தனர், ஆசியை பெற்றனர். நம்முடைய ஆலய திருப்பேழையிலே அப்ப வடிவிலே இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இவரை நாம் அடிக்கடி சந்தித்து வணங்கி ஆராதித்து ஆசி பெற்று செல்லவே நமக்காக இங்கு இந்த திவ்ய நற்கருணை பேழையிலே இருக்கின்றார். திவ்ய நற்கருணை ஒரு ஒப்பற்ற செல்வம், இறை வழிபாட்டுகளுக்கு களஞ்சியம், வாழ்வை வளமாக்கும் வற்றா நீரூற்று. நன்மையை மட்டுமே செய்து உண்மைக்காக மட்டுமே உழைத்து மனிதர்கள் முன் ஒளியாக ஒளிர்ந்து வாழ செய்யும் உந்து சக்தி. இந்த அழகான திவ்ய நற்கருணை பேழையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடல் வணங்கப்படுகிறது, ஆராதிக்கப்படுகின்றது. இது மனித புலன்களுக்கு எட்டா நம்பிக்கையின் மறைபொருள். அருள் பணியாளர் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திருவுகோலை பெற்றுக்கொள்வது ஒரு சில பணிகளுக்காக மட்டும் அல்ல, உலகின் கடை எல்லை வரைக்கும் எட்டக்கூடிய நிறைவாழ்வு பணிக்கு ஆயத்தமாகின்றது. அருள் பணியாளர் கிறிஸ்துவின் திருப்பணியை உண்மையாகவே பெற்றுக்கொள்கின்றார் என்பதை குறிக்கின்றது. மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை ஒப்படைப்பது மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது. இது அதிகாரமுள்ள மற்றும் பொறுப்புள்ள அருள் பணியாளராக இறைவனின் திட்டப்படியும் அவரின் விருப்பப்படியும் இறை மக்களை விண்ணக வாழ்விற்கு வழிநடத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இப்பொழுது மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அருட்பணி பாக்கியராஜ் அவர்கள் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை அருட்பணியாளர் கிறிஸ்டோபர் கிளாரட் சேஸ் அவர்களுக்கு வழங்குவார். மௌனமாக பங்கேற்போம். திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திவ்ய நற்கருணை பேழையின் ஒப்பற்ற பாதுகாவலராக இருந்து பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களின் ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காணுங்கள். ஆண்டவருடைய அருள் துணையில் நம்பிக்கை கொண்டு அவ்வண்ணமே செயல்பட விளைகின்றேன். அனைவரும் முழந்தால் படியிடவும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால்
நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக பேற்றினையும் உங்களை அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழின் உரிமை பெற்றை பெற தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கின் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இன்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இப்பொழுது புதிய பங்கு தந்தை அருள்பணி கிறிஸ்டோபர் கிளார்க் சேஸ் அவர்கள் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லை